Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prabhu. Hello everyone. பாக்ஸிங் டே டெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டே ஆஃப் கிரிக்கெட்டாக போயிருக்கு. நேற்று நம்ம லைவ்ல பேசியிருந்த மாதிரி தான் டாஸ் வந்து ரொம்ப பெரிய குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். சப்போஸ் இந்தியா வின் பண்ணா டாஸ் வின் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போகும் இந்த ஃபோர்த் டெஸ்ட் அப்படின்னு பேசியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வியூவர்ஸ் வந்து இந்த கமெண்ட்ல போட்டிருந்தாங்க லைவ்ல, இந்த மாதிரி இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி ஒரு ஃபயர் சி கிரிக்கெட் ஆடினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அது ஆஸ்திரேலியா பண்ணிட்டாங்க. சாம் கன்ஸ்டாஸ் அவர் வந்து ரொம்ப நல்லா டெபியூ பண்ணியிருந்தாரு. ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி நம்ம லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் வீடியோல பேசுவோம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல டே ஆஃப் கிரிக்கெட்டா இருந்துச்சு. இன்னைக்கு டே ஆஸ்திரேலியா பக்கம் தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். பிரபு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே? அதான் ஆக்சுவலா நம்ம நேத்து பேசினதுதான். பேட்டிங் எப்பவுமே எம்சிஜில வந்துட்டு மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் எம்சிஜில வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பேட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் என்ன சொல்றது, பால் பேட்டுக்கு வரும். ஸோ சாம் கான்ஸ்டஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் பால்னு ஆடிட்டு இருந்தாரு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கிரிக்கெட் விளாண்டாரு. கொஞ்சம் மேபி கோலி வந்துட்டு லைக் கொஞ்சம் ஓவர் அக்ரெசிவா போயிட்டாரோ. ஏன்னா நம்ம இன்னொன்னும் பார்க்கணும், ஏர்போர்ட்ல வந்துட்டு கோலிக்கு வந்துட்டு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அவரோட பேபியை வந்துட்டு போட்டோ பிடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியன் பிரஸ். ஸோ அதனால வந்துட்டு மேபி அந்த அக்ரஷனை வந்துட்டு கான்ஸ்டஸ் மேல காமிச்சிட்டாரோ அப்படின்னு இருக்கும். பட் ஸ்டில் நம்ம பேசணும், ஸ்டாருக்கு வந்துட்டு ஜெய்ஷ்வாலுக்கு அவ்வளவு விக்கெட் எடுத்துட்டு ஏன் அப்படி குதிச்சிருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேபி வேற ஒரு பிளேயர் மேல அந்த ஒரு அக்ரஷனை காமிச்சிருக்கலாம், இல்ல கிரௌடு பார்த்து இது பண்ணி இருந்திருக்கலாம். மேபி அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்கட்டிவ் இதுவா போயிட்டு இருக்கு ஃபுல்லா. இன்ஸ்டா எந்த சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னாலும் ஃபுல்லா வந்துட்டு அந்த கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா அவர் வந்துட்டு லைக் நல்லா விளையாண்டாரு. அண்ட் ஜடேஜா வந்துட்டு டு பி ஆனஸ்ட் ரொம்ப சூப்பரா போட்டாரு. இனிஷியலா அவரை வந்துட்டு என்ன சொல்றது, நிறைய யூஸ் பண்ணாரு. மேபி திரும்ப ரோஹித் சர்மா வந்துட்டு வாஷிங்டன் 2 ஸ்பின்னர் ஆட வச்சதே வந்துட்டு லைக் அவங்கள்ட்ட இருந்து இந்த ஸ்பின்னை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான். அப்படி இருக்கும்போது வாஷிங்டன்னா கொஞ்சம் ஏர்லியா கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா லபுஷானே விக்கெட் எடுத்ததே வந்துட்டு வாஷிங்டன் தான். நான் என்ன சொல்றேன், லைக் ஸ்மித்தா இருக்கட்டும், லபுஷானா இருக்கட்டும், லைக் மோர் ஆர் சிமிலர், சேம் கமாடிட்டி தான். ரெண்டு பேரும் ஒரே டைப் ஆஃப் கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க. ஃபீட் யூஸ் பண்ணி நல்லா விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஆஷ் வந்துட்டு லைக் அட்லைட்ல வந்துட்டு, அட்லைட்லன்னு இல்ல, எம்சிஜிலயுமே வந்துட்டு லாஸ்ட் டைம் விளையாடும் போது அந்த ரவுண்ட் லெக் மாதிரி பவுல் பண்ணி லெக் ஸ்லிப் வச்சு ஃபார்வர்ட் ஷாட் லெக் வச்சு அதுல அந்த எட்ஜ் பட்டு ஸ்மித்தையும் லபுஷானையும் எடுக்க பார்த்தாரு. ஸோ மேபி அந்த ஒரு ட்ரிக்கை பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப நான் ஆக்சுவலா ஆஃப் த ஸ்கிரீன் கூட மெசேஜ் உங்களுக்கு போட்டிருந்தேன். 47 ஓவர்ஸ்க்கு கூப்பிடவே இல்லை. 50 ஓவருக்கு அப்புறம் தான் வந்துட்டு வாஷி அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டார். மேபி அது ஒரு லேக் ஆயிடுச்சு. ஏன்னா சாம் கான்ஸ்டஸும் உஸ்மான் கவாஜாவும் நல்லா செட் ஆயிட்டாங்க. அண்ட் உஸ்மான் கவாஜா ஒரு அன்பார்ச்சுனேட் அவுட். பால் வந்துட்டு ஒரு 140 வரும்னு நினைச்சிட்டாரு. அந்த பால் ஸ்லோவா பவுன்ஸ் ஆகி வந்து பாட்டம் ஆஃப் தி பேட்ல பட்டு ராகுலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஈஸி கேட்ச், டாலி மாதிரி. அண்ட் மிச்சல் மார்ஷ் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். என்னன்னு தெரியல, லைக் என்ன சொல்றது, நம்ம கூட கில்ல கூட டிராப் பண்ணிட்டோம். ஆனா அவங்க மிச்சல் மார்ஷை டிராப் பண்ண யோசிக்கிறாங்க. சோ அதனால வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி இதுவா போச்சு. அலெக்ஸ் கேரி திரும்ப நல்லா விளையாடுறது. அண்ட் பேட் கமின்ஸும் ஸ்டீவ் ஸ்மித் நம்ம ஆக்சுவலா சொல்லி அவனும் ரொம்ப ஒரு புவர் ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த சீரீஸ்ல திரும்ப ஃபார்ம் ரீகெயின் பண்ணிட்டாரு. மெயின் திங், பும்ராக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். 3 விக்கெட், முக்கியமா ஹெட்டை வந்துட்டு டக் அவுட் எடுத்தாரு. அது சம பால். ஆக்சுவலா அவர் பால் சீம்ல குத்துன்னு நினைச்சிட்டாரு போல. பால் வந்துட்டு சீம்ல குத்தி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண பவுன்ஸ் வரல. வழக்கம் போல அந்த ஆஃப் ஸ்டம்ப்ல வந்துட்டு அந்த பெயில்ஸ் லைக் அப்படி கிளிக் பண்ணிட்டு போயிடுச்சு. அண்ட் அகஷ்தீப் ஆக்சுவலா வந்துட்டு பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லுவேன். என்னதான் பும்ரா 3 விக்கெட் எடுத்தாலும் அகஷ்தீப் தான் வந்துட்டு லைக் உஸ்மான் கவாஜாக்கா இருக்கட்டும், லபுஷானேக்கா இருக்கட்டும், அந்த ஒரு அந்த நிக் பண்ற ஏரியாஸ்ல பால் போட்டு இருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்டா இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இவர் அலெக்ஸ் கேரி விக்கெட் மட்டும் தான் எடுத்தாரு. அண்ட் ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு புவர் டே ஃபார் இந்தியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் செஷன்ல ஒரு மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஒரு ஒரு குவிக் 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டனால வந்துட்டு லாஸ்ட் செஷன் ஷேர் தான். பட் ஸ்டில் ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு கிரீஸ்ல இருக்கிறது, நாளைக்கு ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு ஆடும்போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி இட்ஸ் ஆஸ்திரேலியாஸ் டே தான். ஆக்சுவலா 2 செஷன் அவங்க தான் வந்துட்டு என்ன சொல்றது கமாண்டிங்கா இருந்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து டாப் 4 எல்லாருமே ஆஃப் செஞ்சுரி எடுத்திருக்காங்க. ஆமா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து நினைக்கிறேன். மேபி ஆஸ்திரேலியா டீம்லயும் சரி, இந்தியன் டீம்லயுமே ரொம்ப நாள் ஆயிருக்கு டாப் 4மே கான்ட்ரிபியூட் பண்ணி வித் பேட். அண்ட் உஸ்மான் கவாஜா வந்து திருப்பி அந்த ரோல் உள்ள வரதுக்கு வந்து இந்த டெபியூட்டன் கான்ஸ்டாஸ் தான் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருங்கிறத கமெண்ட்ரிலாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கும் அது தெரிஞ்சது. ஏன்னா ஏர்லி விக்கெட் போறப்ப அவருமே அந்த அளவுக்கு டைம் எடுத்து ஆட முடியாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் 50 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. எப்பவுமே அப்படிதான் ஆடுவாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சமாவது அந்த புஷ் கொடுத்தாதான் அவருக்கு கரெக்டா ஒரு அவரோட ரோல் பிளே பண்ண முடிஞ்சுது. அதுக்கு வந்து பெரிய கிரெடிட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டாஸ்க்கு கொடுத்தாகணும். அண்ட் இந்த அக்ரேஷன் பத்தி அது எப்பவுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான். இப்போ ஆஸ்திரேலியன் அக்ரேஷன் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கு,
இந்தியா அக்ரேஷன் பண்ணா உங்களுக்கு பிடிக்கலையான்ற கேள்விகளும் நம்ம எதிர்க்க பார்த்திருக்கோம். எனக்கு ஆஸ்திரேலியா அக்ரேஷன் பண்றப்ப எனக்கு பிடிச்சது இல்லை. அதனாலதான் நம்ம ஆஸ்திரேலியா வந்து அவங்க அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. திருப்பி அதே வேலையை நம்ம பண்ணோம்னா அது திருப்பியும் நல்லா இல்ல பாக்குறதுக்குன்றதான் என்னோட கருத்து. அண்ட் அவர் பெருசா ஒரு செஞ்சுரி எல்லாம் அடிக்கல. அவர் ஒரு 30s இருக்கப்பவே போய் முட்டிட்டாரு. கோலிங்கிறப்ப தேவையா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் ஒரு டெபியூட்டன் 20 இயர்ஸ்க்கும் கம்மி, 19 வயசு தான் ஆகுது. 19 தான். அப்படிங்கிறப்ப மேபி அதை தவிர்த்து இருக்கலாமோன்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம் ஐசிசி வந்து அவர் மேல இது ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்கு, பனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த டெஸ்ட்ல ஆட மாட்டாரு, இல்ல அடுத்த 2 ஓடியில் ஆட மாட்டாரு இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் கான்ஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, இது 2 பேருமே தான் எமோஷன்ஸை வந்து நாங்க இது பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஓகே. அந்த பையனை முன் வந்து சொல்லியிருக்காரு 2 பேருமே எமோஷன்ஸ காட்டிக்கிட்டோங்கிறப்ப மேபி அந்த பனிஷ்மெண்ட் இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நான் ஒரு மீம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன், ஒரு போஸ்ட். கான்ஸ்டன்ஸ் வந்து என்னோட ஐடியில விராட் கோலி தான் சொல்லியிருக்காரு. சோ அது ஆக்சுவலா அதுவுமே லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா தான் இருந்தது. மேபி கொஞ்சம் விராட் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எப்படி ஒரு சூரியகுமார் யாதவோட ஐபிஎல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பந்தை எடுத்துட்டு போயிட்டு அப்படி பக்கத்துல நின்று ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட வந்துட்டு ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காது. போயிட்டு ஒரு மாதிரி முட்டினது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, நம்ம என்னதான் சொன்னாலும் கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன்ஸ் கேம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் ஜென்டில்மேனா இருந்துட்டு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, அவருக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்டர்நேஷனல் லெவல்லங்கிறப்போ ஆமா அவருக்கு ஏதோ கிரட்ஸ் இருக்குன்றது இல்லை, மைண்ட் ஆமா கேம் ஆமா தான். ஆப்வியஸ்லி அதனால அவர் விக்கெட் போகுமா அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பட் அது பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறதா நம்மளோட கருத்து. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பின்னாடி ஸ்லிப்ல என்ன வேணா கை தட்டுங்க, கை தட்டுங்க, ஒரு பேன் குழந்தை வந்து ஆடிட்டு இருக்கா, ஃப்ளூக்ல அடிச்சா ஸ்கூப்பு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பிசிக்கல் கான்டாக்ட் போறங்கிறப்ப அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாங்கிறதான் கருத்தா இருக்கு. லெட்ஸ் சி. அண்ட் பும்ரா திருப்பியும் அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல வந்து 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ் போட்டு 40 ரன்ஸ் கிட்ட கொடுத்திருந்தாரு. ஸ்டில் அவர் ஏன் பும்ரா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்தது அவரோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்பெல்ல. அண்ட் ஹெட் பத்தியும் சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டான அட்டாக்கிங் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சா அவரு நம்ம அவரு ஆஃப் த மார்க் போறதுக்குள்ளவே நம்ம தடுக்கலாம். அவர் ஃப்ளோல வந்துட்டாருன்னா அப்புறம் கஷ்டம் ஸ்டாப் பண்றதுன்னு அதை நீங்க கரெக்டா பண்ணாங்க. அண்ட் ஸ்மித்துமே நல்ல கம்பேக். அவர் வந்து அந்த டாப் 10ல ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்தாரு உள்ள. இப்போ திருப்பியும் அது டாப் 5 எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. இந்தியன் பவுலிங்கை பத்தி நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பும்ரா என்ன ப்ராப்ளம்னா அந்த ஒரு ஜெட் ஒரு விக்கெட் அண்ட் வாஷி வேற ஒரு விக்கெட் எடுத்துக்காரு. என்னன்னா பும்ராக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட்டிங்கா இருந்த அந்த ஷமி ரோலை வந்துட்டு யாரும் கரெக்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் சிராஜ் அண்ட் அகஸ்தீப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈச் 15 and 19 ஓவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி போட்டிருக்காங்க. பட் அந்த ஷமியோட எஃபெக்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அது இது எப்படி இருக்கும்னா பும்ரா வந்துட்டு கேர்ஃபுல்லா ஆடிட்டு ஷமியை நெகோசியேட் பண்ணலாம், ஷமிகிட்ட ரன்ஸ் எடுக்கலாம் போது ஷமிக்கு விக்கெட் சொல்லும். பட் இங்க பாத்தீங்கன்னா கண்டெயின் பண்றதும் பும்ரா தான், விக்கெட்ஸ் எடுக்கிறதும் பும்ரா தான். அவருக்கு ஒர்க் லோடுங்கிறது வந்துட்டு இங்க ஜாஸ்தியா இருக்கு. இதனால என்ன பிரச்சனைனா இப்ப 15-19 ஓவர் போட்டிருந்தாங்க, பும்ரா 21 ஓவர் போட்டிருக்காரு. நீங்க இன்னொன்னு பார்க்கணும், அவரோட பிசிக்கையும் பார்க்கணும். அடுத்த 2 டெஸ்ட் வேற ஆடணும் தொடர்ந்து. என்னதான் நீங்க 10 டே ரெஸ்டா இருந்தாலும் ஒரு 2-3 ஓவர்ஸ் ஒரு இதுல எக்ஸ்ட்ராவா அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றீங்கிறப்போ அவரோட ஒர்க் லோட மேனேஜ் பண்றதுக்கு ஆகணும். ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டி அட்லீஸ்ட் கொஞ்சம் போட விட்டுருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியை வந்துட்டு ஒரு 2 ஓவர்ஸ், அதாவது என்ன சொல்றது, அந்த டீ வருது அப்படின்னா அந்த கடைசி ஓவர் இல்ல வந்துட்டு டே எண்ட்ல ஒரு ஓவர்னு அந்த மாதிரி கொடுத்து தள்ளாங்களே தவிர மேபி நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு லாங் ஸ்பெல் போடணும். ஏன்னா நீங்க பும்ரா ரொம்ப போட்டீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன சொல்றது, அடுத்து நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு, இந்த டூர்லயே 2 சீரீஸ் இருக்கு, நீங்க எப்படியும் கண்டிப்பா ஜனவரியில வந்துட்டு இங்கிலாந்தோட ஆட வைக்க போறீங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கண்டினியூஸ் ரன் நம்ம சிராஜுக்கே பேசணும், சிராஜுக்கே வந்துட்டு அவங்க ரெஸ்ட் கொடுக்கலன்ட்டு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கண்டினியூஸ் ரன் கொடுத்துட்டு இருக்கும்போது மேஜர் ஒரு டோர்னமெண்ட் வரும்போது உங்களுக்கு அவரோட பிரசன்ஸ் இல்லாம போச்சுன்னா நம்ம தான் சஃபர் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் வந்துட்டு ரோஹித் சர்மா வச்சிருந்தனால விக்கெட் பர்ச்சேஸ் நிறைய இருந்துச்சு. நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா ஆடிட்டு இருந்தாலும் அந்த செகண்ட் செஷன் லாஸ்ட் ஓவர்ல இருந்தே லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சு. ஐ திங்க் 9 ரன்ஸ்க்கு 2-3 விக்கெட்ஸ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா. சோ அந்த ஒரு இதுதான் வந்துட்டு மைண்ட் செட் தான் வந்துட்டு மாறி இருக்கு. மேபி கோச் அண்ட் கேப்டன் பேசியிருப்பாங்க ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். 4 ஓவர்ஸ் 3 விக்கெட்ஸ் விட்டாங்க நடுவுல. சோ அப்படி இருக்கும்போது லைக் நல்ல ஒரு அப்ரோச். அது ரோஹித் சர்மா கிரெடிட்ஸ் கொடுத்தா அவன் நம்ம எவ்வளவுதான் வந்துட்டு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படிங்கிறப்ப அவரை கிரிட்டிசைஸ் பண்றோமோ இந்த வாட்டி கரெக்டா அந்த ஃபீல்ட வந்துட்டு லைக் அக்ரெசிவ் ஃபீல்ட் செட்டா வச்சு லைக் எதுவும் மாறாம டாக்டிக்ஸ்ல கரெக்டா போயிருக்காருங்கிறனால அதுக்கான ஒரு கிரெடிட்டும் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்றது லைக்
மோஸ்ட்லி ஒரு சீக்கிரம் ரேப் அப் பண்ணாங்க, ஒரு 350க்குலாம் ஆல் அவுட் எடுத்தாங்க அப்படின்னா திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு டார்கெட் போஸ்ட் பண்ணோம்னா ஏன்னா நமக்கு எப்பவுமே வந்துட்டு இப்ப ஃபோர்த் இன்னிங்ஸ் நம்ம ஆட 6 தானே இருக்காங்க. ஆமா 311 ஃபார் 6 இருக்காங்க. கமின்ஸ் அண்ட் ஸ்மித் ஆடிட்டு இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்மித்தை நீங்க அவுட் ஆக்குற மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப செம பாசிட்டிவா இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி பீட்டன் ஆற மாதிரி எல்லாம் கூட தெரியல. இஸ் லுக்கிங் சோ குட். முடிஞ்ச வரைக்கும் டெய்ல வந்துட்டு வைண்ட் அப் பண்ண பாருங்க. டெய்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் சீக்கிரம் முடியும். பேட் கமின்ஸ் அப்புறம் போலண்ட் அவங்க எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அண்ட் இப்ப என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா மெல்பர்ன்ல வந்துட்டு லாஸ்ட் 2 டேஸ்ல வந்துட்டு ஸ்பின் நல்லா என்ன சொல்றது சூப்பரா எடுக்கும். ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும், விக்கெட் பர்ச்சேஸ் நிறைய கிடைக்கும். அங்க நேதர்லேண்ட் வந்துட்டு நல்லா போடுவாருங்கிற பட்சத்துல மேபி ஒரு அவ்வளவு தூரத்துக்கு போவேனா. இப்ப நாளைக்கு பத்தி மட்டும் பேசலாம். நாளைக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு லைக் ஒரு ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள வந்துட்டு ஆல் அவுட் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் செஷன்ல இருந்து நம்ம பேட்டிங் இறங்கி ஆனோம்னா நல்லா இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு நாளைக்கு முடிக்கும் போது ஒரு 180 ஒரு 200க்கு வந்துட்டு ஒரு 3 இல்ல ஒரு 2 இருந்தோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் என்னைக்குமே மெல்பர்ன்ல பேட்டிங் ஈஸியா இருக்கும். பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிருக்கணும். மேபி இப்பவே ஒரு தப்பு இல்ல. 11 இந்தியா 11 எப்படி இருக்கு, ஆஸ்திரேலியா 11 எப்படி இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து 4 சேஞ்சஸ் வந்து வெளியே போக வேண்டியதா போச்சு. இன்னொன்று வந்து அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஏன்னா மெக்ஸ்வெனி வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டு அவரும் ஒரு சொதப்பி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ கான்ஸ்டாஸ் வந்து ரொம்ப நல்லாவே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட கெரியரை. இந்தியாவோட 11 அவங்க ஆக்சுவலி ஒரு 2 ஸ்பின்னர் போயிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி பேசுறது இப்போ கிளியரா கட்டா தெரியுது. அஸ்வின் ஆட போறது இல்ல, 2 ஸ்பின்னர் ஆடினாலுங்கிறனால தான் அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காருன்றது கிளியர் கட்டா தெரியுது. வாஷிங்டன் அண்ட் இவங்களதான் நாங்க வந்து போறோம்ன்றது அவங்க தெளிவா இருந்திருக்காங்க. ஸோ போயிருக்காங்க. அது ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் மாதிரி இல்ல. ஏன்னா இங்க 2 ஸ்பின்னர் தேவைங்கிறதால எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது அஸ்வின் இல்லைங்கிறதையும் அவங்க கிளியரா இருந்திருக்காங்க. ஸோ வாஷி அண்ட் இவர் வேணும். ஸோ வாஷி யாரோட ரீப்ளேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுமே கில்லோட பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ கில்லோட பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியோட பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்துட்டு சிராஜ், ஆகாஷ்தீப் என்ன சொல்றது சாரி பும்ரா சிராஜ் 2 பேர் தான் ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ். ஆகாஷ்தீப்புக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் அவுட்டிங். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு எண்டு போடுறதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு மீடியம் பேசர் வேணும். நீங்க ஆஸ்திரேலியால ஆடுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு 4 மீடியம் பேஸ் அந்த ஒரு அட்டாக்கோட தான் போகணும். அப்போ நீங்க வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். வேற பேட்டிங்கும் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கில் வந்துட்டு நல்ல பேட்ஸ்மேன் தான், அதுல இருந்து நான் என்ன குறையும் சொல்ல. பட் இந்த சீரீஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனா இருக்கிறதுனால மேபி அவருக்கு வந்துட்டு ஒரு பிரேக் கொடுப்போம். அவருக்கு பிரேக் கொடுத்துட்டு மெல்பர்ன்ல வந்துட்டு அந்த ஸ்பின் லாஸ்ட் 2 டேஸ் ஸ்பின் நல்லா வரும். போஸ்ட் டே 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்குங்கிறனால அவங்க வந்துட்டு வாஷிங்டன் வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு அது ஆக்சுவலா பிரேவ் மூவ் தான். நம்ம நேத்தே பேசிட்டு இருந்தோம், கம்பீர் வந்து ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்னு போறாருன்னா கண்டிப்பா கில்ல உட்கார வச்சுட்டு அவர் வாஷிங்டன் சுந்தர் எடுக்கணும் அப்படின்ட்டு நல்ல மூவ் தான். அண்ட் நான் ஆஸ்திரேலியன் லெவன்ஸ்ல வந்துட்டு என்ன போறாரு. ஆமா ஆப்வியஸ்லி அது ஆக்சுவலா இப்போ வரைக்கும் ரெட்டி செட்டில்டு. ஒன் டவுன்ல ரோஹித் சர்மா தான் காட்டிட்டு இருக்காங்க கிராபிக்ஸ்ல எல்லாம். ஆனா ரோஹித் வந்துட்டு பேட்டிங் பிராக்டிஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணாரு. லைக் நியூ பால் வச்சு நிறைய பிராக்டிஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால ஹி வாண்ட்ஸ் டு ஓப்பன். பட் எனக்கு தெரிஞ்சு மெல்பர்ன் மாதிரி ஒரு விக்கெட்ல ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்துட்டு என்ன சொல்றது பால் கமிங் ஆன் டு பேட் நல்லா வந்துட்டு செகண்ட் டேல ஆடுறாரு. ஐ மீன் நாளைக்கு வந்துட்டு இன்கேஸ் ஆடுறாங்க இந்தியா அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவரோட ஃபார்மையும் கொஞ்சம் ரீகெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சி மோஸ்ட் ப்ராபபிலி இந்த WTC ஃபைனல்ஸ் போனா அதுதான் அவரோட கடைசி டெஸ்ட் மேட்சா இருக்கும். அதுக்கு மேல அவரோட கெரியர் டெஸ்ட்ல வந்துட்டு ப்ரொலாங் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றது கமிங் இன் டு த ஸ்குவாட் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டும் இருக்காங்க. லைக் டொமஸ்டிக்லயா இருக்கட்டும் இல்ல இப்பவே இருக்கட்டும், இப்பவே அபிமன்யு ஈஸ்வரன்லாம் ரெடி கேண்டிடேட். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த ஒரு டுலைட் ஆஃப் த கெரியர்ல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபிளரிஷ் கொடுத்துட்டு நல்ல டீசென்ட் ரிட்டையர்மெண்டா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மெல்பர்ன் தான் இங்கதான் ஆக்சுவலா லைக் 2015 நல்லா விளையாண்டாரு. 2-2 வின் பண்ணாதான் ஃபைனல்ஸ் போக முடியும்ன்றப்ப இன்னும் எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரு, இதை 2ஓட முடிக்க போறாரு இல்ல 3வது டெஸ்ட் மேட்சா WTC ஃபைனல்ஸ் ஆட போறாருங்கிறது அவர் கையில எடுத்துப்பாருன்னு தான் தோணுது எனக்குமே. ஓப்பனிங் இறங்கி லட்சி ஒரு நல்ல இது கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஒரு புஷ்ஷோ இல்ல மேபி ஸ்டெபிலிட்டி காட்டி கொஞ்சம். ஏன்னா ஒரு ஓடியில நம்ம டபுள் செஞ்சுரி அடிக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு டைம் எடுத்துதான் அவரு அப்புறமா ஃபிளரிஷ் பண்ணுவாரு. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஏதாவது அவர் இன்டென்ட் காட்டினா கூட நல்லா இருக்கும். பேஷன்ஸ் காட்டி அதுக்கப்புறம் இன்டென்ட் லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்னு இல்ல சொல்லி மேபி லைக் அவரோட அக்ரெசிவ் அப்ரோச்லயே வந்துடலாம். நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு நான் என்னோட கேம் நான் ஆடுறேன் அப்படின்னா. ஏன்னா நீங்க இப்ப லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும் அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்த உடனே வந்துட்டு ஒரு ஃபயரி நாக் ஆட்டாருன்னா மேபி அது வந்துட்டு ஒரு
ப்ரெஷர் ரிலீசிங்கா இருக்கும். ஏன்னா நீங்க டிஃபென்சிவா போக போக தான் உங்களுக்கு பயம் ஒரு நிக் ஆகுமோ, எல்பிடபிள்யூ ஆயிருமோன்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லாம ஒரு பிரெண்டன் மெக்கல்லம் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் லைக் அந்த ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்ல வந்து ஆடிட்டாரு அப்படின்னா அவருக்கும் ஒன்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஒரு 30 பால் 40 பால், நான் விராட் கோலிக்கு அதான் சொல்லுவேன், ரொம்பலாம் வந்துட்டு என்ன சொல்றது அப்படியே ரன்ஸ் வரணும் அப்படிலாம் கூட அவசியம் இல்லை. 50 பால் 70 பால்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் நீங்க கன்சிஸ்டன்டா வந்துட்டு ஒரு 50 70 பால்ஸ் ஆட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன ஷாட் வேணா அடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூப் அடிக்கலாம், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாம், என்ன வேணா அடிக்கலாம். டேக் யுவர் டைம், கிரீஸ்ல நில்லுங்க, அவள் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ ஓப்பனிங் ரோஹித் சர்மா தான் இருக்க போறாருங்கிறது தான் நம்மளோட கருத்தாவும் இருக்கு. ஆஸ்திரேலியா நீங்க சொன்ன மாதிரி 350 ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. 340 ரன்குள்ள 39 ரன்குள்ள ஆல் அவுட் ஆகணும்னு. அட் மேக்ஸ் அவங்க எவ்வளவுக்குள்ள சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? மேபி இல்ல நாளைக்கு என்ன லஞ்சுக்குள்ள இல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் செஷன் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு அடிச்சா மேபி இந்தியாவுக்கு பெட்டர்னு தோணுது? இல்ல எனக்கு தெரிஞ்சு 350 தான் பெட்டர். ஏன்னா 400 போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப ஃபோர்த் இன்னிங்ஸ் நமக்கு வந்துட்டு சேசிங் கஷ்டமாயிரும். அதனால எனிதிங் பிலோ 350 அட் மேக்ஸ் 380. எனக்கு 400 ஃபிகரே வேணாம். 400 போனாலே சைக்கலாஜிக்கலி ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ஆயிரும். அட் மேக்ஸ் 380 அதுக்கு மேலலாம் எடுக்க விடாதீங்கன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா 380 இங்க இருந்து 69 ரன்ஸ் இருக்கு. ஆமா. ஸோ 69 ரன்ஸ் இருக்குங்கிறப்ப 69 ரன்ஸ்க்குள்ள 4 விக்கெட் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்ன்றது எனக்கும் தோணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமே இந்தியாவுக்குமே. லெட்ஸ் சி அவங்க வந்து 380 மார்க்கை பிரீச் பண்ணாம வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது இந்தியாவுக்குன்றதா என்னோட கருத்தா இருக்கு. இந்தியா டே எண்டுக்குள்ள எவ்வளவு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனிதிங் என்ன சொல்றது, ஒரு 180 to 200 வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ் அது இருந்தாலே சூப்பர். ஏன்னா நான் ஏன் ஒரு 2 விக்கெட்ஸ்ங்கிறேன்னா, ஆமா ஏன்னா மெல்பர்ன்ல வந்துட்டு பேட்டிங் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படியுமே வந்துட்டு நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் அவங்க ஆடிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். லைக் காலையில அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அவர் இல்ல லஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஆட்டாங்கன்னா அடுத்த 2 செஷன்ஸ் நீங்க தாராளமா வந்துட்டு லைக் பொறுமையா என்ன போதும். நான் மேபி ஒரு 180 சொன்னது வந்துட்டு ஒரு 150 இல்ல ஒரு 130 ஃபார் 2 இருந்துக்கலாம். எனக்கு பெருசா ரன்ஸ் வேணாம். நீங்க கிரீஸ்ல நின்னீங்கன்னா போதும். அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு டே 3ல வந்துட்டு அந்த மூவிங் டேல வந்துட்டு இன்னும் நிறைய ரன்ஸ் வரும். அதனால விக்கெட் லாஸ் பண்ணிடாதீங்க. வேற லைக் கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 130 150 அடிச்சுக்கோங்க, அவள் தான், அதுவே போதும். நானும் அதான் நினைக்கிறோம். 130 170 எவ்வளவு அடிச்சிருந்தாலும் இந்தியாவுக்கு பெஸ்டா தான் இருக்கும். அண்ட் 2 விக்கெட்ஸ் ஆர் 3 விக்கெட்ஸ் அதுக்கு மேல கொடுத்தாங்க 4 5 எல்லாம் போயிருக்குன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம். ஸோ அதனால அதே தான் நானுமே சொல்றேன். அண்ட் லாஸ்ட் திங்ஸ் அந்த இது பத்தி ஸ்லெட்ஜிங் பத்தி அப்புறம் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன்னால வீடியோல பார்க்க முடியல. கிரௌடுமே புள்ளி பண்ணாங்களாம் விராட். ஆமா அதுக்கப்புறம் ஆமா அது பண்ணாங்க. அவர் ஆக்சுவலா ஏதோ என்ன ரியாக்ட் பிரச்சனைனா, பண்ணாருன்னு சொன்னாங்க. ஃபிளைங் கிஸ் ஆமா ஆமா கொடுத்தாரா? அந்த மாதிரி லைக் இல்ல அது ஆஸ்திரேலியன் கிரௌடு பண்றதுதான். நீங்க ஆப்வியஸா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பாத்துருக்கோம். பவுண்டரி லைன் எல்லாம் நின்று பிளேயர்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணா அவங்கள மாதிரி மிமிக் பண்ணுவாங்க. கிரௌடே வந்துட்டு ஒரு சைட் ஆஃப் ஸ்டாண்டே வந்துட்டு. பட் அவங்களுக்கு வந்துட்டு லைக் அதான் தெரியுதுல்ல, அவங்களுக்கு சீரியஸா தெரியுது. ஜடேஜாவை வந்துட்டு ஹிந்திக்குன்னா வந்துட்டு பிரஸ்ஸுக்குன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் ஹிந்தியில பேசிட்டு போயிட்டாரு. நீங்க ஏன் இங்கிலீஷ்க்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ரவர்சி பண்ணாங்க. அது யூஸ்வலி ஆஸ்திரேலியா பண்றதுதான். அவர்கிட்ட சொன்னதே வந்துட்டு இந்தியன் மீடியா சேனல் தான் வராங்க, சோ ஹிந்திலேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், மீடியானா லைக் உங்க வேலையே வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்றது தானே. அவர் ஹிந்தியில பேசிட்டு போயிருக்காருன்னா அது இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கலாம்ல. சி மீடியால ஜென்ரலா வேர்ல்ட் லெவல்ல நியூஸ் கவர் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க. பிளஸ் இந்தியாவுக்கு பிராக்டிஸ் பிச்சர்ஸ் கொடுத்தது வந்துட்டு மோசமான பிராக்டிஸ் விக்கெட்ஸா கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு லைக் அவங்க வந்துட்டு பிரிஸ்பன் அடிலைட்லாம் வந்துட்டு தாண்டிட்டாங்க. ஸோ இனிமே 2 டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்களோட சிட்னி அண்ட் மெல்பர்ன்ங்கிறது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு லைக் சாதகமா இருக்கிற ஒரு வென்யூஸ். ஸோ அங்க வந்துட்டு இவங்களை வந்துட்டு லூஸ் பண்ண வைக்கணும்னா மேட்சுக்கு முன்னாடில இருந்தே நம்ம இந்த மைண்ட் கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் விக்கெட் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல விராட் கோலி ஏர்போர்ட்ல இவங்க ட்ரிகர் பண்ணதா இருக்கட்டும். அவர் ஆக்சுவலா லைக் எங்கேயுமே வந்துட்டு அவரோட குழந்தையோட போட்டோ வந்துட்டு இது பண்ணதே இல்லை, ஃபேஸ் ரிவீல் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியன் பிரஸ் பீப்புள் போயிட்டு லைக் அவங்க அவர் ஃபேமிலியா ஒரு பிரைவேட்டா இருக்க வேண்டிய இடத்துல பிரைவசி கொடுக்காம அங்க போட்டோ பிடிச்சதுன்னு வந்துட்டு அதுலயே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாரு. அதான் நான் சொல்றேன், அந்த ட்ரிகர் தான் வந்துட்டு லைக் தெரியாம போயிட்டு அவர் கான்ஸ்டர்ஸ் மேல காமிச்சிட்டாரு, வேற எதுவுமே இல்ல. மேபி இதெல்லாம் நடக்கலன்னா அவரே வந்துட்டு லைக் என்ன சொல்ற ஜாலியா போய் சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. நம்ம இது பாத்துருக்கோம். ஆக்சுவலா விராட் கோலி வந்துட்டு பேர்ஸ்டோ வந்துட்டு ஒரு வாட்டி இப்படிதான் இங்கிலாந்து சீரீஸ்ல வந்துட்டு லைக் லாஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டு லேட்டரா பும்ரா கேப்டன்சில போய் விளையாடும். பேர்ஸ்டோ ஃபார்ம்லயே இருந்திருக்க மாட்டார். அவரை போய் ஸ்லெட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு 100 எவ்வளவு அடிப்பாரு. அது ஆகும், அது கிரிக்கெட்ல ஆகும். என்ன சொல்றது, இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம் தான். பட் ஆஸ்திரேலியன்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. நான் கோலி மேல மட்டுமே தப்பு, கோலி மட்டுமே கேமை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஆஸ்திரேலியன்ஸுங்கனால அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. சரி, ஓகே. லெட்ஸ் சி நாளைக்கு எப்படி டே போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம நாளைக்கு ரிவ்யூல வந்து மீட் பண்ணலாம். இந்தியாவுக்கு ஒரு நல்ல டே ஆஃப் கிரிக்கெட்டா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கும். நாங்க சொல்ல மாதிரி அவங்கள ஒரு 380 அட் மேக்ஸ் அதுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டு இந்தியா வந்து 150ல இருந்து 170 அடிச்சு ஒரு 2 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவோட
கேம் டு லூஸ் அங்க இருந்து கண்டிப்பா வின் பண்ணலாம் கண்டிப்பா. அப்படின்னு சொல்றேன். லெட்ஸ் சி பாப்போம். நாளைக்கு ரிவ்யூல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இந்த மாதிரி சைனிங் ஆஃப் விக்கி வித் பிரபு.